From Zero Infinity Biography of Srinivasa Ramanujan. Video Part 2 9th English Unit 6 Prose Samachir Kalvi prepared and presented by R. Manimaran. Now let me see the next part of the lesson. The arithmetic class was in progress. The teacher was solving questions on division. On the blackboard were drawn 3 bananas. Arithmetic class நடந்துட்டு இருக்குது, கணிதவியல் வகுப்பு. டீச்சர்ஸ் வந்து கொஷின் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது டிவிஷன் நடத்திட்டுருக்காங்க, டீச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிளாக் போர்டில் ஒரு 3 பனானா வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. We have 3 bananas, the teacher said, and we have 3 boys. Can you tell me how many each will get? அந்த மேக்ஸ் டீச்சர்ஸ் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பனானா இருக்குது. அந்த டீச்சர் கேட்குறாங்க, அண்ட் வி ஹாவ் 3 பாய்ஸ், 3 பசங்க இருக்காங்க. கேன் யூ டெல் மீ ஹவு மெனி ஈச் வில் கெட்? ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை கிடைக்கும்? அதாவது டிவிஷன்னா நமக்கு தெரியும் என்னென்ட்டு, வகுத்தல் கணக்கு. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது, எ ஸ்மார்ட் பாய் இன் த ஃப்ரண்ட் ரோ ரிப்ளைடு ஈச் வில் கெட் 1. அப்போது அந்த பையன், எப்பயுமே ஸ்மார்ட் பாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு பெஞ்ச் ரோவில் உட்காந்துருக்க பையன் ரிப்ளை பண்ணுறான், ஒவ்வொருத்தருக்கும் 1 கிடைக்கும் டீச்சர் சார் அப்படின்னு சொல்லும்போது, ரைட் தி டீச்சர் செட், சார் சொல்கிறாங்க, ஓகே வெரி குட், ரைட், கரெக்டு தான். நவ் சிமிலியர்லி, அதே மாதிரி இஃப் 1000 பனானாஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் 1000 பாய்ஸ் ஈச் வில் கெட் 1, isn't it that so? உடனே அதே மாதிரி 1000 பனானா இருக்குது, அதை வந்து 1000 பாய்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் 1 கிடைக்கும் இல்லையா அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. ஸோ while the teacher was explaining, a boy sitting in one corner raised his hand and stood up. The teacher stopped and waited for the boy to speak. அந்த நேரத்தில் அப்பொழுது அந்த டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. எதை அப்படின்னாக்க இந்த டியூஷன் பற்றி. உடனே அந்த கார்னரில் ஓரத்தில் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய கையை தூக்குறான். இது மாதிரி கையை ரைஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு நின்று எந்திரிச்சு நிற்கிறான். உடனே அந்த பையனை பேசுகிறதுக்கு அந்த டீச்சர் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த பையன் பேசுகிறான், இப்படி தான் பேசுகிறான், என்னென்னா, சார், the boy asked, if no bananas, sir, if no bananas is distributed among no one, இப்போ will everyone still get 1 banana? There was a roar of laughter in the class. What a silly question to ask. அந்த பையன் என்ன கேட்குறான் அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் நோ பனானாவே இல்லை, ஆனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பனானா கிடைக்கும். ஸ்டில் கெட் 1 பனானா அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வகுப்பறையில் இருக்கவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பனானாவே இல்லை, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாக்க வந்து எப்படி 1 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொஷின் என்ன முட்டாள்தனமான கொஷினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் லாஃப்ட், எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் எவ்ரி ஒன் லாஃப்டட். அப்போ உடனே வந்து இல்லை, குவைட் த டீச்சர் செட், உடனே வந்து எல்லோரும் சிரிச்சிடுறாங்க. சிரித்த உடனே அமைதியாக இருங்க, தம்ப்ட் த டெஸ்க்கை தட்டுறாங்க. தேர்ஸ் நத்திங் டு லாஃப் அட், சிரிக்கிறதுக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் ஹி மெயின்ட் டு சே. அவன் அந்த பையன் சொன்னது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் த டிவிஷன் ஆஃப் பனானாஸ் வி டிவைடட் 3/3 saying the each boy will get. ஆமாம், இப்போ நம்ம வந்து 3 பனானா இருக்குது, 3 பசங்களுக்கு அதை கொடுக்கணும், டிவைட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் 1 கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம் தானே, 1 பனானாஸ் கிடைக்கும். அதே மாதிரி சிமிலியர்லி வி டிவைடட் 1000 பனானாவை நம்ம டிவைட் பண்ணும்போது அதே மாதிரி 1000 பாய்ஸுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 1 கிடைச்சிது இல்லையா. அதை வாட் ஹீஸ் ஆஸ்கிங், அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, that is a 0 banana is divided among 0. 0வை டிவைட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் 0 பனானா கிடைக்கும். அதாவது will each one get 1.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பனானா கிடைக்கும் அப்படின்றது தான் அது. இந்த ஆன்சர் இஸ் நோ. அதாவது அப்படி நம்ம வந்து கிடைக்கும்போது ஆன்சர் அங்கே நோ அப்படின்றது தான் ஆன்சரு. ஆனால் மேத்தமெட்டிக்கலி ஈச் வில் கெட் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பனானாஸ். அதாவது அப்படி நம்ம டிவைட் பண்ணும்போது நோ அப்படின்றது ஆன்சர் அப்படின்னா கூட, ஆனால் மேத்தமெட்டிக்கல் கணிதவியல் படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் அளவிட முடியாத பனானா வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு டீச்சர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட். எவ்ரி ஒன் லாஃப்டர் அகைன். திரும்பவும் சிரிக்கிறாங்க, கக்க பக்கன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. த பாய்ஸ் அண்டர்ஸ்டுட் த ட்ரிக். அந்த பையனுக்கு அந்த ட்ரிக் வந்து புரிஞ்சிருக்குது, அரித்மெட்டிக்கில் உள்ளது. Had played upon them. What they could not understand was why the teacher later complimented the boy who had asked that absurd questions. அதுக்கப்புறம் வந்து அவங்களால வந்து வாட் தே குட் நாட், அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. என்ன அப்படின்னா டீச்சரை வந்து அவனை வந்து ஏன் இந்த ஒரு முட்டாள்தனமான ஃபூலிஷ் தனமான கொஷினை கேட்டான், அதுக்கு போயிட்டு அவனை வந்து பாராட்டுறாங்களே, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த குழப்பத்தை புரிஞ்சிக்கவே முடியல அவங்களால. The boy had asked questions that had taken mathematicians several centuries to answer. கிட்டத்தட்ட கணிதவியலாளர்கள் வந்து பல வருடங்களாக இதுக்கு வந்து விடை தேடிட்டு இருந்தாங்க. several centuries to answer. ஆமாம், அதே மாதிரி சம் மேத்தமெட்டிஷியன்ஸ் கிளைம்டு த 0 டிவைடட் பை 0. ஒரு சில கணிதவியல் நிபுணர்கள், கணிதவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஜீரோவை வந்து ஜீரோவில் டிவைட் பண்ணும்போது 0 தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதர்ஸ், இன்னும் ஒரு சில கணிதவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்க கிளைம் பண்ணுறாங்க, அதாவது இட் டு பி யூனிட்டி. அதாவது ஜீரோவை டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்குது, அதாவது யூனிட்டின்னா 1 அப்படின்னு அர்த்தம். இட் வாஸ் த இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கரா who proved that it is a infinity. இந்தியாவை சேர்ந்த பாஸ்கரா அப்படின்ற கணிதவியலாளர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இன்ஃபினிட்டி அப்படின்றத வந்து நிரூபித்து காட்டியிருக்காரு. the boy who asked the intriguing, அதாவது புதிர், இன்ட்ரிகிங்னா புதிர், அந்த கொஷினை தான் அவன் கேட்டிருக்கான். ஓகேவா, அப்படி ஒரு இன்டெலிஜென்டான கொஷினை தான் அந்த பையன் கேட்டிருக்கான். அந்த கொஷின் அதை கேட்டது யார் அப்படின்னாக்க, the questions was ஸ்ரீனிவாச ராமானுஜன் தான் அந்த பையன் அப்படின்றதுங்க. So throughout his life, whether he is a native Kumbakonam or Cambridge, he was always ahead of his mathematics teacher. அதாவது அவர் கும்பகோணத்தில் படிக்கும்போதும் சரி, அதே மாதிரி கேம்பிரிட்ஜில் படிக்கும்போதும் சரி, கணித ஆசிரியர்களை விட அவருடைய அறிவு மிதமிஞ்சி இருந்துச்சு. அதாவது கணிதம் டீச் பண்ணுற ஆசிரியர்களை விட அவர் வந்து ரொம்ப டேலண்டடாக ஸ்டஃப்பாக ஒரு அட்வான்ஸ்டாக இருப்பார். அந்த அளவுக்கு வந்து ஒரு அபரிவிதமான ஒரு டேலண்டடாக ஒரு பையனாக இருந்தார். ஏன்னா அவர் வந்து குழந்தை மேதாவின்னு அப்போவே நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். Ramanujan was born in Erode in Tamil Nadu on December 22, 1887. His father was a petty clerk in a cloth shop. அவர் வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு, அங்கே தான் பிறந்திருக்கார் அவர். டிசம்பர் 22, 1887. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சாதாரண கிளர்க்கு, அதாவது கணக்கு எழுதுவாங்கள்ல கிளாத் ஷாப்பில் அங்கே. இப்போ இயர்லி ஒரு சைல்டுஹுட் பார்த்திங்கன்னா, இட் வாஸ் எவிடென்ட் தட் ஹி வாஸ் எ ப்ராடஜி. Senior student used to go to his Tinchi house to get their difficulties in mathematics solved. இவர் வந்து சின்ன குழந்தையிலே ப்ரோடஜி அப்படின்னாக்கா குழந்தை மேதை அப்படின்னு அர்த்தம், குழந்தை மேதை. அப்போது குழந்தையிலேயே இவர் வந்து என்ன சின்ன வயசுலேயே அந்தளவுக்கு கணிதம் வந்து இவர்கிட்ட வந்து மிதமிஞ்சி இருந்துச்சுங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு சீனியரான ஸ்டூடெண்ட்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, காலேஜ் படிக்கக்கூடியவங்க, 10th 12th படிக்கக்கூடியவங்க, இவர்கிட்ட வந்து டவுட்டு கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவருடைய அறிவு இருந்துச்சு. ஆமாம், டிஞ்சின்னா இப்போ ரொம்ப அழுக்கடைஞ்ச ஹவுஸ், அவர் வீடு ரொம்ப இருளாக ரொம்ப டிஞ்சியான ஹவுஸாக இருக்கும். அந்த ஹவுஸுக்கு போயிட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸான மேத்தமெட்டிக்ஸ்லாம் இவர்கிட்ட போய் சால்வ் பண்ணிட்டு வருவாங்க. அட் த ஏஜ் ஆஃப் 13, அதாவது இவருக்கு 13 வயசு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா, ராமானுஜன் வாஸ் லென்ட் எ புக் ஆன் அட்வான்ஸ்டு
ட்ரிக்னாமெட்ரி, அதாவது அட்வான்ஸ்டு ட்ரிக்னாமெட்ரின்னு அப்படின்னா முக்கோணவியல்னு சொல்லுவோம், திரிகோணவியல். ரிட்டன் பை எஸ்எல் லோன்லி. எஸ்என் லோன்லி தான் அந்த புக் எழுதினார். நாட் ஓன்லி டிட் ஹி மாஸ்டர் ஹீஸ் ரேதர் டிஃபிகல்ட் புக் பட் ஆல்சோ பிகன் ஹீஸ் ஓன் ரிசர்ச். அந்த புக்கை வந்து இவர் எடுத்துகிட்டு போனார். எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து படித்து ஃபுல்லாக படித்ததோடு மட்டும் இல்லாமல் அதில் கொடுக்கப்பட்ட அதுதான் வந்து அந்த புக்கு தான் வந்து இவரை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு தொடக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி கேம் ஃபோர்த் வித் மெனி மேத்தமெட்டிக்கல்ஸ் தியரம்ஸ் அண்ட் ஃபார்முலே நாட் கிவன் இன் த புக். அதாவது ஒரு சில அந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்த்தர்ஸ், மேத்தமெட்டிஷியன்ஸ், கணிதவியலாளர்கள் வந்து ஃபார்முலாக்கு அந்த சூத்திரங்களுக்கெல்லாம் வந்து விடை இல்லாமல் வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் இவர் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான சூத்திரங்களுக்கு உண்டான விடைகளை எல்லாம் வந்து இவர் வந்து சால்வ் பண்ணி ரைட் பண்ணி கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். தென் அதுக்கப்புறம் தோ தே ஹேட் பீன் டிஸ்கவர்டு மச் இயர்லியர் பை கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸ். அப்போ வந்து அதாவது அதான் இதுக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இதுக்கெல்லாம் வந்து இவர் எழுதி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறோம். The most significant turn came 2 years later when one of his senior friend showed him the book A Snappies of Elementary Result in Pure Applied Mathematics, a collection of 4,865 formulas and theorems without proof by G.S. Carr. For a boy of 16, the little itself must be frightening. பட் ராமானுஜன் வாஸ் டிலைட்டட். அதாவது பார்த்தீங்கன்னாக்க இவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டேர்ன் அப்படின்னு பார்த்தோம். ஒரு மிகவும் திருப்பு முனையாக அமைஞ்சது என்ன அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய சீனியர் ஃப்ரெண்டு, அவருடைய பேர் என்னென்னா ஜிஎஸ் கார் அப்படின்றவர். அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அவர் ஒரு ஸ்னாப்பீஸ் எலமெண்ட்ரி ரிசல்ட்டுன்னு சொல்லக்கூடிய பியூர் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் கலெக்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 4865 ஃபார்முலா அண்டு தியரம்ஸ், அதாவது வித்தவுட் ப்ரூஃப், அதாவது ஆன்சர் இல்லாமல் இருந்துச்சு. அதை வந்து அந்த புக்கை வந்து கண்டிப்பாக யாரும் ஒரு 13 வயசு பையன் இவன் பார்க்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் பெரிய அதாவது ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பசங்களே வந்து மிரளுவாங்க. ஆசிரியர்களுக்கெல்லாமே வந்து அந்த புக்கு வந்து ஒரு சவாலாக அமைஞ்சது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய புக்கு. ஆனால் இவருக்கு வந்து அது ஒரு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பட் ராமானுஜன் வாஸ் டிலைட்டட். ஹி டுக் த புக். அந்த புக்கை இவர் எடுத்துகிட்டு போகிறாரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிகன் டு ஒர்க் ஆன் த ப்ராப்ளம்ஸ் கிவன் இட். அதில் உள்ள எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிவிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டாரு. திஸ் புக்கு அதாவது ட்ரிக்டுனா தூண்டுறது. அவரை வந்து அந்த புக்கு தான் வந்து அவரை வந்து ஒரு மேக்ஸில் வந்து ஒரு ஜீனியஸ் ஆகிறதுக்கு அவரை தூண்டுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸ், அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸ் பிகன் டு கம் இன் சச் அ flood to his mind that he was not able to write all of them down. பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு மடை திறந்த வெள்ளம் எப்படி அடிச்சுட்டு ஓடும் மழை பெஞ்சதுன்னா, ஃப்ளட் வாட்டர் எப்படி ஓடும், அந்த மாதிரி அந்த கணிதம் வந்து அவர்கிட்ட பூந்து விளையாடுனுச்சு. ஆனால் அவர் கைகளால் எழுத முடியல. அப்போ என்ன, நம்ம மைண்டில் நிறைய அப்படியே ஃப்ளோவாக வந்தாலும் நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம்னா கை வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவரால் கைகளால் எழுத முடியலையே தவிர, பட் ஆனால் அவர் மைண்டில் வந்து ஒரு ஃப்ளோவாக ஓடிட்டே இருந்துச்சு. அந்தளவுக்கு அவரால் எழுத முடியாமல் இருந்ததே தவிர. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா he used to problems on loose sheets paper or not a slate and chat and result down the notebooks before he went abroad. He had filled 3 notebooks which later became famous as the Ramanujan Fried notebooks. அதாவது பார்த்தீங்கன்னாக்க இவர் வந்து எழுதுறதுக்கு நிறைய லூஸ் ஷீட்ஸ்லாம், அதாவது நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. அவர் எந்த ஷீட்டை பார்த்தாலும் உடனே மேக்ஸ் எழுதிடுவாங்க. அந்த மாதிரி லூஸ் ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து அவர் நிறைய மேக்ஸு ஸ்லேட்டு அதே மாதிரி வந்து இதெல்லாம் எழுதி வைக்கிறது தான், மேக்ஸ் எழுதுறது தான் அவருடைய ஒர்க்காக இருந்துச்சு. அவர் அப்ராடு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 நோட்டு புஸ்தகங்களை வந்து அவர் ஃபுல்லாகவே நோட்டில் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ரைட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அது பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேமஸான ஒரு ராமானுஜத்தினுடைய வாழ்க்கையில் வந்து ராமானுஜம் ஃப்ரைடு நோட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட காலகட்டங்கள். அதாவது அவருடைய வாழ்க்கையில் வந்து கசங்கிய நோட்டு புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இன்றைக்கும் வந்து வரலாற்றில் இருக்குதுங்க.
So although Ramanujan secured a first class in mathematics in the matriculation examinations and was awarded the Subramanian scholarships, he failed twice in his first year arts examinations college, as he neglected other subjects such as history, English and physiology. This had disappointed his father when he found the boy always scribbling number and not doing much else. So he thought Ramanujan had gone mad. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராமானுஜன் வந்து ரொம்ப வந்து ஒரு செக்யூர்டாகவே இருந்தார் இதில் அப்படின்னாக்கா கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸில் வந்து மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷனில் ரொம்ப ஒரு டாப் லிஸ்ட்டில் அவர் வந்துட்டார் மேக்ஸில் மட்டும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் அவர் டாப்பில் வந்தாலுமே அவருக்கு வந்து அந்த அதாவது ஒரு சில சப்ஜெக்டில் வந்து அவர் ஃபெயில் ஆகிட்டார். என்ன அப்படின்னாக்கா அவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்க வேண்டியது, பட் ஆனால் வந்து ஹிஸ் ஃபஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபெயில் ஆகிட்டார். அதில் வந்து இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்னால் ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷு, அதாவது ஃபிசியாலஜினா உடலியல்னு சொல்லுவோம், அதில் வந்து இதில் எல்லாம் வந்து அவர் ஃபெயில் ஆகிட்டார். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவருக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அதாவது சுப்பிரமணியன் ஸ்காலர்ஷிப்புக்கு அவருக்கு ட்ரை பண்ணார். அதான் இவர் ஃபெயில் ஆகிட்டார் பாருங்கள். அப்போது பாருங்கள், தென் டிஸப்பாயிண்டட் இதில் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆகிட்டாங்க. ஏன்னாடா இவன் எப்போ பார்த்தாலும் எதனா ஸ்கிரிப்லிங்னா கிறுக்கிறது, ஆனால் இவர் வந்து மேக்ஸ் தான் இது பண்ணி ரைட் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆனால் அவங்க அப்பா ஏதோ கிறுக்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு. ஒருவேளை இவனுக்கு கொஞ்சம் ஏதாவது மென்டலி டிஸப்பாயிண்டட் ஆகிருப்பானா என்னமோன்ட்டு. ஸோ நம்பர் அண்ட் நாட் டூயிங் மச் எல்ஸ் ஹீ தாட் ராமானுஜன் ஹேட் கான் மேட். ஒருவேளை ஒரு மனக்குழம்பி போயிருப்பானா அப்படின்ற ஒரு டவுட் வந்து அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு. ராமானுஜன் பிகன் டு லுக் ஃபார் எ ஜாப். அதுக்கப்புறம் வந்து அவர் ஜாப் பார்த்துட்டு இருந்தார். ஹி ஹேட் டு ஃபைண்ட் மணி நாட் ஓன்லி ஃபார் food but for papers as well to do his calculations. He needed about 2000 sheets of a paper every month. Ramanujan started using even scraps of paper he found laying on the sheets. அதாவது பாருங்கள், இவருக்கு வேணா பணம், அவங்க ரொம்ப ஃபேமிலி வந்து ரிச் ஃபேமிலியில் இல்லை, ரொம்ப மிடில் கிளாஸ் கூட லோவர், ரொம்ப புவர் ஃபேமிலி தான் அவங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து பணம் வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு. எதுக்கு அப்படின்னாக்கா ஃபுட்டுக்காக மட்டும் கிடையாது, அவர் டெய்லி பேப்பர் எழுதுகிறார் இல்லையா, அதுக்காகவே வந்து அதுக்கு பேப்பர் தேவைப்பட்டுச்சு அவர் கால்குலேஷன் பண்ணுறதுக்காகவே. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு 2000 ஷீட்ஸ் அவருக்கு தேவைப்பட்டது. அதனால் வந்து அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்க வேலை தேடுறதுக்கு ஆரம்பித்தார். ஈவன் ஸ்கிராப் ஃபார் பேப்பர்ஸ் ஹி ஃபவுண்ட் லேயிங் ஆன் த ஸ்ட்ரீட். இந்த ரோட்டுகள்லாம் கிடக்கும் இல்லையா, ஏற்கனவே எழுதியிருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணாருன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார். கலெக்ட் பண்ணி அதில் இவர் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கால்குலேஷன் பண்ண ஆரம்பித்தார். சம்டைம்ஸ் ஹி யூஸ்ட் எ ரெட் பென் டு ரைட் ஓவர் வாட் வாஸ் ரிட்டன் இன் ப்ளூ இங்க் ஆன் த பீஸ் ஆஃப் பேப்பர் he had picked up. இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்க அதாவது அந்த ப்ளூ இங்கில் எழுதியிருக்கும், ப்ளூ இங்கில் எழுதியிருக்குன்னா அது மேலே இவர் ரெட் இங்கில் எழுத ஆரம்பித்தார். ஏன்னா அந்த லெட்டர் தனியாக தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுத ஆரம்பித்தாருங்க ராமானுஜம். இன்னும் ஒரு வீடியோ போடுவேன், அதில் இவரை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. த நெக்ஸ்ட் வீடியோ இஸ் கம்மிங் சூன். Don't forget to subscribe our channel English with Maran. Bye bye.